السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. كتاب أنزلناه إليك مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب. மதிப்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்க விளக்கங்களை தெரிந்து நம்முடைய வாழ்வை மறுமைக்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற சிறந்த நோக்கத்திலே இன்றைய நாளை அதற்காக ஒதுக்கி நம்முடைய நேரங்களை நாம் தியாகம் செய்திருக்கிறோம். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். வல்லவன் ரஹ்மான் எங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி இன்றைய தினம் நாம் கற்றுக்கொள்கின்ற விடயங்களை நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தி அதை கொண்டு நம்முடைய இவ்வுலக வாழ்வை அமைத்து நாளை மறுமையில் உயர்தரமான சுவர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய அமர்வினுடைய ஆரம்பத்திலே அல் குர்ஆன் பல உதாரணங்களை சொல்கிறது என்றும், அடுத்த நிகழ்விலே அல் குர்ஆனுடைய வசனத்தின் விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக செவிமடுத்து வருகிறோம். இந்த அல் குர்ஆனுடைய உதாரணங்கள், அதன் வசனங்களுடைய விளக்கங்கள் என்று அல் குர்ஆனோடு தொடர்பான விடயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியில இந்த அல் குர்ஆனை ஆழமாக சிந்திப்பதை பற்றியும், அதனுடைய வசனங்கள் சொல்கின்ற கருத்துக்கள், படிப்பினைகளை தெரிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம், அது குறித்த மனிதனுடைய நிலைப்பாடு என்பதை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு வேதம் கிடையாது. இந்த அல் குர்ஆன் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை உயர்த்துகிறது, இன்னும் ஒரு மனிதனை தாழ்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை கொண்டு ஒரு சாராரை உயர்த்துகிறான், அவர்களுடைய கண்ணியத்தை, அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அதே நேரம் இந்த அல் குர்ஆனின் மூலமாக இன்னும் ஒரு சாராரை அல்லாஹு தஆலா அந்தஸ்தில், கண்ணியத்தில் அல்லாஹு தஆலா தாழ்த்துகிறான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல் குர்ஆனை ஓதியவனுக்கு ஊரெல்லாம் சோறு அப்படி என்று சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அல் குர்ஆன் ஓத தெரிந்திருந்தா அவருக்கு மாஷா அல்லாஹ் நல்ல வருமானம் இருக்குது. அல் குர்ஆனை அந்த நோக்கத்துக்காக ஒரு காலத்தில் பயன்படுத்தினாங்க. இப்போ அந்த காலமெல்லாம் கடந்துட்டு, ஒரு வீட்டில் ஒரு ஜனாசா, ஒரு மையத்து விழுந்துட்டேன்னு சொன்னால் அல் குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க யார் இருக்கிறாங்க? மதரசாவில் ஓதக்கூடியவங்க, மௌலவிமார் என்று அல் குர்ஆனை ஓத தெரிஞ்சவங்களை தேடுவாங்க என்று அவங்களுக்குரிய வருமானத்துக்குரிய நேரம் வந்திருக்கு. இது அல் குர்ஆனை ஓதுறவங்களுக்குரிய ஒரு வருமானமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அல் குர்ஆன் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த அல் குர்ஆன் என்பது எப்படியான ஒரு வேதம்? இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த அல் குர்ஆன்
எது சீரான வழியோ, எது நேர்த்தியான பாதையோ, நேர்த்தியான ஒரு மனிதனுக்கு எது உகந்ததாக இருக்கிறதோ அதைத்தான் இந்த அல் குர்ஆன் வழிகாட்டுகிறது என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. அல் குர்ஆனை ஓதுங்க, அல் குர்ஆனை ஓதுங்க, அல் குர்ஆனை படிங்க, அல் குர்ஆனோட தொடர்பை வச்சுக்கொள்ளுங்க. ஏனென்றா நாளை மறுமையில நாம சொர்க்கமா நரகமா என்ற ஒரு திண்டாட்டத்தில், ஒரு தடுமாற்றத்தில் இருப்போம். நமக்கு சொர்க்கம் கிடைக்க போதா, அல்லாஹு தஆலா நம்முடைய பட்டோலைய வலது கையில தரப்போறானா, இடது கையில தந்துட்டான்னா நம்முடைய நிலைமை என்னவாகிறது என்கிற ஒரு திண்டாட்டத்தில் இருக்கிற நேரம் அல் குர்ஆன் நாளை மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்யும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எதற்காக நாம் அல் குர்ஆனை ஓதணும், எதற்காக அல் குர்ஆனோடு தொடர்பு வச்சு கொள்ளணும்? இந்த உலக வாழ்வு இதோட முடிகிறது கிடையாது. மரணத்துக்கு பிறகுதான் நம்முடைய எதிர்காலம் இருக்குது. அப்ப நாம எதுக்கு முக்கியத்துவம் செலுத்தணும்? மறுமை வாழ்வுக்கு தான் அதிகமான கவனம் செலுத்தணும். மறுமை வாழ்வில் நாம எப்படி வெற்றி பெறலாம், எப்படி வாழ்ந்தா நமக்கு வெற்றி இருக்குது என்று அல் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறதோ அதைத்தான் நாம தேடி பார்க்கணும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அல் குர்ஆன் எவ்வளவு பெருமதியான ஒரு வேதம். இப்ப கொஞ்சத்துக்கு முன்னால இஸ்லாத்துல புதிதாக இணைந்து கொண்ட ஒரு சகோதரர் மாஷா அல்லாஹ் ஒரு சூறாவை மனப்பாடமாக்கி இருக்கிறார், சூரத்துல் ஜின். அது மௌலைமாருக்கு கூட அந்த சூறாவை மனப்பாடமாக்கிடுவாங்க. ஆனா ஓதும் போது தடுமாற்றம் வந்துடும். அந்த வசனங்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்து போறதுனால, அதாவது அந்த வசனத்தினுடைய அந்த ஒவ்வொரு வசனமும் ஒன்று மாதிரி இருக்கும். எது முதல் எது ரெண்டாவது அப்படிங்கிறதுல ஒரு தடுமாற்றம் வந்துடும். ஆனா அந்த அத்தியாயத்தை சகோதரர் மனப்பாடமாக்கி இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அதிகமானவங்க, கிட்டத்தட்ட 99% நம்ம இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த நிமிஷம் மரணம் கூட வரலாம் என்கிற அளவுக்கு நிறைய பேர் 50-60 வயதை எட்டியவர்கள் இருக்கிறோம். நமக்கு அல் குர்ஆன்ல 2 பக்கங்களை கொண்ட ஒரு அத்தியாயம், ஒரு சூரா மனப்பாடம் இருக்குதா என்று நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய உள்ளத்துல கை வச்சு கேட்டு பார்ப்போம். நாம் அல் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்க. அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனை வெறுமனே ஓதுவது மாத்திரம் கிடையாது. ஓதுவதோட மாத்திரம் நாம என்ன செய்ய முடியாது, நிறுத்த முடியாது. அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறான்? கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக முபாரகுன் லியத்தப்பரு ஆயாத்தி. இந்த வேதம் அல் குர்ஆன் முபாரக், பரக்கத் பொருந்தியதாக இருக்கிறது. அல் குர்ஆனை ஓதினா பரக்கத், அல் குர்ஆனை ஓதினா நமக்கு பரக்கத் கிடைக்குது, அபிவிருத்தி கிடைக்குது. எதில் அபிவிருத்தி கிடைக்குது? எல்லாத்திலையும், நம்முடைய லைஃப்ல எல்லாத்திலையுமே அபிவிருத்தி. குடும்பத்தில் அபிவிருத்தி, பிள்ளைகள் அல்லாஹு தஆலா அழகிய சந்ததியை கொடுக்கிறான், பரக்கத். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, நம்முடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி என்று அந்த பரக்கத்தை நாம குறிப்பிட்ட ஒரு விடயத்தோடு மட்டுப்படுத்த முடியாது. எல்லாத்திலையுமே பரக்கத். லியத்தப்பரு ஆயாத்தி. அல் குர்ஆன் அல்லாஹ் என்னத்துக்கு இறக்கி வச்சிருக்கிறான்? வெறுமனை ஓதுறதுக்கு மட்டுமா? இல்ல, அதனுடைய வசனங்களை ஆழமாக நாம படிக்கணும். அந்த வசனங்களை ஆழமாக நாம அதனுடைய கருத்துக்கள், அது சொல்ல வருகின்ற பாடங்கள், படிப்பினைகள் என்ன என்பதை நாம தெரிந்து கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனுக்கு நம்முடைய ஒரு நாள் 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? அல் குர்ஆனுக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேணும். எனவே வெறுமனே அல் குர்ஆனை ஓதுறதுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா என்ன செய்யல, இறக்கல்ல, அதனுடைய கருத்துக்களை ஆழமாக சிந்திக்க வேண்டும். எனவே அல் குர்ஆன் விஷயத்துல மனிதர்களாகிய நாம எப்படி இருக்கிறோம், மனிதர்களை நாம வகைப்படுத்தும் போது அல் குர்ஆனை படிக்கக்கூடியவங்க, ஓதக்கூடியவங்க யாரு, எப்படி நடக்கிறாங்க என்று நாம வகைப்படுத்துகிற நேரம் ஒரு சாரர் இருக்கிறாங்க, அல் குர்ஆனை மொத்தமா புறக்கணிக்கக்கூடியவங்க. இதுல முஸ்லிம் அல்லாதவங்களே நம்ம சொல்லலாம், இஸ்லாத்துல இருந்துகிட்டு
குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அல் குர்ஆனை முழுமையாக புறக்கணிக்கக்கூடியவங்க, ஓதுறது கிடையாது, கருத்துக்களை வாசிக்கிறது கிடையாது, அதனுடைய சட்டங்களை படிக்க வேணும் என்கிற ஆசை கிடையாது, மொத்தமாகவே ஒதுக்கி விடுறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா, என்னுடைய சமூகம் இந்த அல் குர்ஆனை வெறுக்கப்பட்ட ஒன்றாக, ஒதுக்கப்பட்ட ஒன்றாக எடுத்துக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டம், நபி அவர்கள் நபித்துவம் கிடைத்தவுடனே மக்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறாங்க. அல் குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் போது காதில் விழக்கூடாது என்பதற்காக காதை மூடிக்கொள்ளுவாங்க. யாருமே முகமது சொல்றதை கேட்டுறாதீங்க, முகமது உங்களை அப்படியே மயக்கிடுவாரு, உங்களுக்கு சூனியம் செஞ்சிருவாரு, அப்படியே இஸ்லாத்தில் எடுத்துடுவாரு, அப்படி என்று மக்கள் பேசிக்கொண்டாங்க. இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, அப்படியே ஒதுக்கிட்டாங்க என்று அல்லாஹ்விடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முறைப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனை ஒதுக்குதல் என்பது வெறுமனே அல் குர்ஆனை ஓதுறதோட மாத்திரம் நம்ம நிப்பாட்டிக்கிறோம்னு சொன்னா நாங்களும் அல் குர்ஆனை ஒதுக்கின்ற ஒரு சாரார் என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும். அல் குர்ஆன் என்பது அதை ஓத வேண்டும், அதனுடைய கருத்துக்களை ஆழமாக நாம சிந்தித்து அது சொல்ல வருகின்ற பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய வழிகாட்டலின் பிரகாரம் நாங்க நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அல் குர்ஆனை ஓதுறோம், ஆழமான கருத்துக்களை படிக்கிறோம், ஆனா சொல்ல வருகின்ற கருத்துக்களை அதனுடைய வழிகாட்டல் நம்முடைய வாழ்வில் நம்ம எடுத்துக்கொள்ளலன்னு சொன்னா நாங்களும் அல் குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனை ஓதுறோம், அதனுடைய சட்டங்களை நாம தெரிஞ்சு கொள்கிறோம், ஆழமாக விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் அல் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்புக்கு கட்டுப்படுவதற்கு நமக்கு இஷ்டம் இல்லை. அல் குர்ஆன் வட்டி வானாம், வட்டி வியாபாரம் கூடாது, ஹராம் என்று சொன்னால் அங்க நாம கொஞ்சம் என்ன செய்யறோம், வெக்காகிறோம். அல் குர்ஆனை ஓதுறோம், படிக்கிறோம், அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்றெல்லாம் அதுக்கு டைம் ஒதுக்குறோம். வட்டி வேணான்னு சொன்னா நாம என்ன செய்யறோம், இல்ல இல்ல அது கொஞ்சம் யோசிக்கணும், இது கூடுமா கூடாதா அப்படி என்று நாம என்ன செய்யறோம், சொல்ல வருகின்ற தீர்ப்பை உடனடியாக எடுக்கணும்ங்கிற அந்த நிலைப்பாடு நமக்கிட்ட இல்லாம இருக்குதுன்னு சொன்னா நாங்களும் அல் குர்ஆனை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்பதை நாம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல் குர்ஆன் ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், குர்ஆன்ல மனிதனுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று சொல்கிற போது நமக்கு ஏற்படுகின்ற நோய், நமக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கான நிவாரணத்தை அல் குர்ஆனுக்கு அப்பால் நாம் தேடுகிறோம் என்றால் அதுவும் அல் குர்ஆனை புறக்கணிக்கின்ற ஒரு விதம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல் குர்ஆனை மொத்தமாக ஓதுவது கிடையாது, சிந்திப்பது கிடையாது, அதன்படி தங்களோட வாழ்க்கையை அமைப்பது கிடையாது. இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள். இவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள் நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை மொத்தமாக ஏற்றுக்கொள்ளாத அந்த முஷ்ரிக்குகளை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள். எனவே முஸ்லிம் என்கிற பெயரில் இதே நிலைப்பாட்டில் அல் குர்ஆனை உதாசீனம் செய்கிற, ஒதுக்குகிற, அலட்சியம் செய்கிற இந்த வடிவங்கள் எங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையிலிருந்து உடனடியாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனை அழகிய முறையிலே ஓதக்கூடியவர்கள் இருப்பார்கள். தஜ்வீத் முறைப்படி அழகாக ஓதுவார்கள், ராகமாக ஓதுவார்கள். ஆனால் அல் குர்ஆன் சொல்ல வருகிற கருத்து என்ன என்பதை ஆழ்ந்து சிந்திப்பது கிடையாது, ஆழமாக போய் சிந்திப்பது கிடையாது. இதுல தான் நம்மள அதிகமானவங்க இருக்கிறோம். நம்மள அதிகமானவங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? அல் குர்ஆனை அழகா ஓதுறோம், ஆனால் குர்ஆனுடைய கருத்துக்களை நாம சிந்திக்கிறோமான்னு கேட்டால் சிந்திப்பது கிடையாது. கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்குன், இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தை அப்படியே மறந்துடுறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த பரக்கத்துக்குரிய வேதத்தை நாங்கள் இறக்கி இருக்கிறோம். எதற்காக? லியதப்பரு ஆயாத்தி,
அது சொல்ல வருகின்ற கருத்துக்களை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, முஸ்லீம்களாகி நாங்கள் ஆழமா படிக்கிறோமோ இல்லையோ, முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய படிக்கிறாங்க. இந்த அல் குர்ஆனை நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் படிக்கிறார்கள். இஸ்லாமிய அதாவது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், அறிவியல் நிறைந்திருக்கின்ற ஒரு வேதம் இந்த அல் குர்ஆன். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அல் குர்ஆனுடைய பெருமதி அதிகமாக விளங்குது, முஸ்லிமான எங்களுக்கு கூடுதலாக விளங்குதில்லை. அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் இந்த அல் குர்ஆன் என்னை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய அதனுடைய உரிமைகளை, அதனுடைய ஹக்குகளை நாம் கட்டாயம் கொடுத்தே தீர வேண்டும். அதே போன்று மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள், அல் குர்ஆனை ஆழமா படிக்கிறாங்க, ஆனா அல் குர்ஆன் சொல்ல வருகின்ற கருத்துக்களை வாழ்வில் கடைபிடிப்பது கிடையாது. அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல போனா, மார்க்க பேச்சு வந்துட்டுன்னு சொன்னா நண்பர்களுக்கு இடையில கடுமையா வாதிப்பாங்க, விவாதம் செய்வாங்க, வாதாடுவாங்க. அல் குர்ஆன் அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, இந்த வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்ல வாரான் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில அல் குர்ஆன் சொல்லக்கூடிய விதத்தில் அவங்களோட லைஃப் இருக்குதான்னு கேட்டால், நடைமுறை வாழ்க்கை இருக்குதான்னு கேட்டா கிடையாது. இப்படி ஒரு சாரார் இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத். இந்த வேதத்தில் கொஞ்சத்தை ஈமான் கொண்டு கொஞ்சத்தை நீங்க நிராகரிக்கிறீங்களா? உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு மற்றதை விட்டுறீங்க. உங்களுக்கு சாதகமா உள்ளத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்க, அதை சந்தர்ப்பம் வரும்போது பேசுறீங்க, அதனுடைய கருத்துக்களை நீங்க பரிமாறிக்கொள்றீங்க. ஆனா உங்களுக்கு பாதகம் என்று வருகிற நேரம் அப்படியே மொத்தமா விட்டுறீங்க. இது வேதக்காரர்களுடைய ஒரு பண்பாக இறைவன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். தங்களுக்கு எது சாதகமோ அதை எடுத்துக்கொள்ளுவாங்க, தங்களுக்கு பாதகமா வரும்போது அதை வீசிடுவாங்க. இதான் யூத கிறிஸ்தவர்களுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதே மாதிரி கடைசி நான்காவது ஒரு சாரார் இருக்கிறார்கள், அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள், அல் குர்ஆனை ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் தான் மிக சிறந்த மனிதர்கள் என்று அல் குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி உலாயிக யுமினூன பி. இந்த வேதத்தை நாங்கள் இறக்கி வைத்தவர்கள், யத்லூனஹு ஹக்க திலாவதி, அதை ஓதும் போது அதுக்குரிய முறையில எப்படி ஓதணுமோ எப்படி படிக்கணுமோ அப்படி அதை படித்துக் கொள்கிறார்கள், ஓதிக்கொள்கிறார்கள். உலாயிக யுமினூன பி, இவர்கள் தான் அதை உண்மையில் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்வதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யாரு? உங்களில் சிறந்தவர் யாரு? அல் குர்ஆனை படித்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அன்புக்குரியவர்களே, இந்த படித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த நிலைமையில நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? அல் குர்ஆனை படிச்சு கொடுக்குறோம்டா மதரசாவில் ஓதினவர் மௌலவி தான் வரணும். மற்றவங்கள்ட்ட கேட்டா தெரியாது. ஒரு சூறாவை ஓதுங்கன்னு கேட்டா இல்ல மௌலவி, நான் தனிமையில உங்கள்கிட்ட ஓதி காட்டுறேன், சபையில வேணாம். ஏனென்றா ஓதினா வெளிச்சத்துக்கு வந்துடும். குர்ஆன் விஷயத்துல நாம எங்க போய் இருக்கிறோம் அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்துடும். அன்புக்குரியவர்களே, முஸ்லிம் இஸ்லாத்துக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் அல் குர்ஆனை படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலண்டா தொழுகை கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலண்டா தெரியலண்டா நம்ம தொழுதும் பிரயோஜனம் கிடையாது. ஏண்டா ரொம்ப முக்கியம் சூரத்துல் ஃபாத்திஹா. அதை உடனடியாக குறுகிய வேகத்துல என்ன செஞ்சிருவாங்க? இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்க மனப்பாடம் ஆக்கிடுவாங்க. அதனுடைய எழுத்துக்களை முறையாக உச்சரிச்சு அதை மனப்பாடம் ஆக்கிடுவாங்க. நாம இஸ்லாத்துல பிறந்திருக்கிறோம், இஸ்லாத்துல வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுங்கன்னு கேட்டா சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய விதம், சூரத்துல் ஃபாத்திஹா முறையா நமக்கு ஓத தெரியலண்டா நம்முடைய தொழுகைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய தொழுகையுடைய நிலைப்பாடு என்ன, நிலைமை என்ன? நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முதலாவது எதை பற்றி விசாரிக்க போறான்? தொழுகையை பற்றி. அப்ப தொழுகையே நம்ம ஃபெயில், தொழுகையிலே ஃபெயில் என்று சொன்னா நம்முடைய நிலைமை என்னங்கிறத நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் என்பது நாம புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேதமாக அல் குர்ஆனை மாற்றிவிடக்கூடாது. அல் குர்ஆனை சிந்திக்கின்ற ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும். அல் குர்ஆனை அதற்குரிய முறையில நாம ஓதி அதனுடைய கருத்துக்களை ஆழமா விளங்கி நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை கடைபிடிப்போமாக இருந்தால் நம்மை விட சிறந்த சமூகம் யாருமே இருக்க முடியாது.
பின்னால அல் குர்ஆனை ஆழமா படிச்சு நாம நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரயோசனங்கள் என்னங்கிறத நாம பார்க்கலாம். எனவே அல் குர்ஆனை ஆழமாக படிப்பது அல் குர்ஆனுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு மரியாதை அல்லது கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அல் குர்ஆனை நாம எதற்காக ஆழமாக சிந்திக்க வேண்டும், ஏன் அல் குர்ஆனை படிக்கணும் அப்படி என்று நம்ம பார்க்கிற நேரம், நாம ஆரம்பத்தில் சொன்னோம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கமே அதை ஆழமாக படிக்க வேண்டும் என்பதற்காக. அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும், அல் குர்ஆன்ல வரக்கூடிய உதாரணங்களை கூட நாம வேறாக பிரித்து அது சொல்கிற ஒவ்வொரு உதாரணங்கள் எடுத்து பார்த்தா கூட அல் குர்ஆன் இப்படி ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லி இருக்குது, இதை யாரால் சொல்ல முடியுமா, மனிதனால இப்படி ஒரு உதாரணத்தை சிந்தனை கற்பனை செய்ய முடியுமா என்கிற லெவல்ல அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அப்படியான சிறப்பான உதாரணங்களை சொல்லி இருக்கிறான். இது தனிப்பட்ட முறையில் அதாவது உதாரணங்கள் மட்டும்தான். இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் இருக்கின்றன குர்ஆன்ல, இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும் மா ஷபிஅத் மின் கலாமில்லாஹ், எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் அல் குர்ஆனுடைய வார்த்தைகள் இருக்கின்றனவே அதால நாம பெருமூச்சு விட முடியாது, போதும் அவ்வளவுதான், இதுக்கு மேல இதுக்கு விளக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் அதை கற்பனை பண்ண பண்ண யோசிக்க யோசிக்க ஆழமாக சிந்திக்க அதுல அல்லாஹு தஆலா பல விளக்கங்களை வச்சிருக்கிறான். மறுமை நாள் வந்தாலும் அல் குர்ஆனுடைய விளக்கங்கள் முற்றுப்பெறாது என்று சொல்கிற அளவுக்கு இந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் அற்புதமானவை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, மனிதனை பொறுத்தவரையில் மனிதனுடைய உடல் ஒன்று இருக்கிறது, ரூஹ் ஒன்று இருக்கிறது, உயிர். நம்முடைய உடம்புக்கான அந்த சாப்பாடு தீனி எங்க இருக்கிறது? பூமியிலே இருக்கிறது. நம்முடைய உயிர் ரூஹுக்கான உணவு எங்கே இருக்கிறது? மேலே இருக்கிறது. மேலே இருந்து இறக்கப்பட்ட அல் குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب, யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவருக்கு இந்த அல் குர்ஆன்ல படிப்பினை இருக்குது. யாருக்கு உள்ளம் இருக்குதோ அவர் இந்த அல் குர்ஆனின் மூலமாக படிப்பினை பெற்றுக் கொள்வார். அல் குர்ஆன் வீட்டில் இருக்குது, பிள்ளைகள் ஓதுறாங்க, தாய் தந்தையர் ஓதுறாங்க, ஆனா அல் குர்ஆன் சொல்ற மாதிரி எங்களோட லைஃப் இல்லைன்னு சொன்னா நமக்கு உள்ளம் இருக்குதா? சிந்திக்கிற அந்த உள்ளம் நமக்கு இருக்குதா இல்லையான்றத இந்த வசனத்தை வச்சு நாம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு கொள்ளணும். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, இந்த அல் குர்ஆன் இதை ஆழமாக அதனுடைய கருத்துக்களை சிந்திக்கிற போதுதான் அல் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிற நேரம் எங்களோட ஈமான் அதிகரிக்கிறது. இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கிறது. நாம ஒவ்வொருத்தரும் மனசிட்டு கேட்டு பார்ப்போம், குர்ஆனுடைய வசனம் ஓதப்பட்டால் நமக்கு ஈமான் அதிகரிக்குதா? சும்மா யோசிச்சு பாருங்க. இல்ல ஆம் என்று பதில் வந்துட்டேன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான் என்று நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஈமான் அதிகரிக்கலன்னா காரணம் என்ன? அதனுடைய கருத்துக்களை ஆழமாக நம்ம சிந்திக்கல, அது என்ன சொல்லுதுங்கிறது நமக்கு தெரியல. குர்ஆன் அதனுடைய வசனம் எது சொல்லுது? சில நேரம் அல்லாஹு தஆலா வேதனை முன் சென்ற சமூகங்களை தண்டித்ததை அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி இருப்பான். காரசாரமான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசி இருப்பான். அவர்களை அழிக்கப்பட்ட விதத்தை அல்லாஹ் சொல்லி இருப்பான். ஆனா அதை ஓதும் போது சாதாரணமாக நாம ஓதுறோம் என்று சொன்னா அந்த அல் குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறது எங்களுக்கு புரியல. எனவே ஆழமாக அதனுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணுமா இல்லையா? நாம யாரும் சொல்ல முடியாது எனக்கு அரபு தெரியலையே. அரபு தெரிஞ்சா தானே அதனுடைய வசனங்களை ஆழமா சிந்திக்கலாம். அரபு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நாம யாராவது அல் குர்ஆனை புரட்டி ஒவ்வொரு அத்தியாயமாக ஒரு நாளைக்கு இந்த சூறாவில் இந்த அத்தியாயத்தில் ஒரு 5 வசனத்தை என்ன செய்யறது, அந்த அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்ன, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5 வசனம் படிப்போம். நாம யாராவது முடிவு எடுத்திருக்கிறோமா? குர்ஆனுடைய தஃப்சீர் மொழிபெயர்ப்புல இருந்தால் அதை வாசிக்கணும், எப்படியாவது குறுகிய காலத்தில் வாசிச்சு முடிச்சிடணும். இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் நாம யாராவது யோசிச்சிருக்கிறோமா?
இல்லைன்னு சொன்னா நாம அல் குர்ஆனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இவ்வளவுதான். இதான் நாம அல் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் ஓதுகிற நேரம் நம்முடைய உள்ளத்திலிருந்து அழுகை வர வேண்டும், அல்லாஹ்வை பற்றி அச்சம் வர வேண்டும். வயஹிர்ரூன லில் அஸ்கானி யப்கூன். உண்மையில் அல் குர்ஆனை ஆழமாக சிந்தித்து அது சொல்ல வருகிற கருத்துக்களை நாம் விளங்கி கொண்டால் நம்மை அறியாமல் அழுகை வந்துவிடும். நாம எவ்வளவு காலம் குர்ஆன் ஓதுறோம், ஒரு நாளாவது ஓதும் போது அழுக வந்திருக்குதா? சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, அழுக வராட்டியும் அழுகிற மாதிரி என்ன செய்யணும், ஒரு பாசாங்கு செய்யணும். அப்படியாவது கண்ணில் இருந்து என்ன செய்யணும், கண்ணீர் வரணும். அழ தெரியலன்னு சொன்னா கூட இன்னொருத்தர் ஓதுகிறார், அதாவது அல் குர்ஆன அழகான முறையில அதற்கு தஜ்வீத் முறைப்படி நிப்பாட்ட வேண்டிய இடத்துல நிப்பாட்டி, சத்தத்தை கொஞ்சம் உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தி அல் குர்ஆனுக்குரிய பாணியில அல் குர்ஆனை ஓதினால் அதனுடைய அர்த்தம் புரியாவிட்டாலும் நமக்கு என்ன வரும், ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மேலெல்லாம் சிலுக்கும், நம்முடைய மயிர்கள் எல்லாம் அப்படியே சிலுத்து போகும். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு வேதம் தான் இந்த அல் குர்ஆன் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கிற நேரம் அல் குர்ஆனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு எப்படி இருந்திருக்கிறது. அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டு விட்டால் அது சொல்கிற வழிகாட்டலை தங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்காம அடுத்த வசனங்களை படிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை எடுத்து சொல்லிவிட்டால் அதை தங்களோட வாழ்க்கையில அப்படியே செயல்படுத்தாத வரையில அடுத்த வசனங்களை படிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அல் குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிற விஷயத்துல ஆர்வமாக ஆசையோடு சஹாபாக்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தொழுகிற நேரம் ஒரு வசனத்தை ஓதுறாங்க, அந்த வசனத்தை கடந்து போக முடியல, ஃபஜ்ருடைய டைம் வரைக்கும் அதே வசனத்தை ஓதிட்டே இருக்கிறாங்க. இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். இறைவா, அவர்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் என்கிற வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதினத்துக்கு பிறகு அங்கால ஓத முடியல, அதை திரும்ப திரும்ப ஓதிட்டே இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ் கடைசி நேரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்களால் மக்களுக்கு தொழுகை நடாத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடாத்தட்டும் என்று சொல்கிற நேரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதினாங்கன்னு சொன்னா அவங்க இலகிய மனம் அழுதுருவாங்க, அவங்களால தொடர்ச்சியா ஓத முடியாது. ஏண்டா, அல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுற நேரம் எங்களை போல அப்படியே அந்த மலையில தண்ணியை ஊத்தினா எப்படி வேகமா ஓடி வரும், அந்த மாதிரி நாம என்ன செய்ய மாட்டாங்க, சஹாபாக்கள் அந்த மாதிரி ஓத மாட்டாங்க. அதனுடைய பொருளை விளங்கி ஆழமாக அது சொல்ல வருகிற கருத்துக்கள், வேதனை ரஹ்மத்தை பற்றி சொல்கிற போது அதை தங்களுக்காக கேட்பார்கள். தண்டனையை பற்றி வருகிற போது, மறுமை நாளை பற்றி, கபருடைய வேதனைகளை பற்றி வருகிற நேரம் அதை நினைத்து உள்ளத்தால் அழக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல் குர்ஆனுடைய விடயத்தில் எவ்வளவு ஆழமாக அதனுடைய வசனங்களை விளங்கி தங்களோட வாழ்க்கையில் அதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தி விட வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டிய அந்த கவனம், அதற்காக செய்த தியாகங்கள் அவர்களுடைய வரலாறுகளை படிக்கிற போது எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நாம அல் குர்ஆனோடு அல் குர்ஆனுடைய சமூகமாக இருக்கிறோம், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். நாளை மறுமையில் நபி அவர்கள் எங்களை நினைத்து பெருமைப்படுவார்கள், இவங்கள் எல்லாம் என்னுடைய சமூகம் என்று பெருமையாக பேசுவார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம பார்க்கிறோம். ஆனாலும் அல் குர்ஆனுடைய சமூகமாக நாம பேசிக்கொள்றோம், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? ஏன் நாம அல் குர்ஆனுடைய வசனங்களை ஆழமாக சிந்திக்காம இருக்கிறோம்?
அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கின்றனவா என்று நாம் பார்க்கிற போது, அன்புக்குரியவர்களே, உண்மையிலே மறுமையை விட துன்யாவில் நாம காட்டுகிற ஆர்வம், அதற்காக நாம எடுக்கிற பிரயத்தனங்கள், இது அல் குர்ஆனை புறக்கணிக்கின்ற நிலைக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்காமல் துன்யாவுக்காக நாம் அதிகமாக நேரம் ஒதுக்குகிறோம், துன்யாவை பற்றி சிந்திக்கிறோம். என்னுடைய வேலை, நான் இப்போது இவ்வளவு சம்பளம் எடுக்கிறேன், இன்னும் 2 வருஷத்தில் எனக்கு எவ்வளவு சலரி கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை எந்த பாடசாலையில் படிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையுடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் துன்யாவை பற்றி நாம பிளான் போன்றோம். பல ஐடியாக்கள் நமக்கு வருது, எல்லாமே துன்யாவை பற்றி. துன்யாவில் மூழ்கி இருக்கிறோம். ஆனால் இந்த அல் குர்ஆனுக்குரிய உரிமைகளை கொடுத்திருக்கிறோமா? அல் குர்ஆனை முறையாக நாம் ஓதுகிறோமா? நாளை மறுமையில் இந்த அல் குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்வதற்கு நாம் தகுதியானவர்களா? இதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மேலதிக வகுப்புகளுக்காக நாம் பல ரியால்களை செலவு செய்கிறோம், பல ரூபாய்களை செலவு செய்கிறோம், யோசிக்க மாட்டோம். அதுக்கு நாம யோசிக்கிறது கிடையாது. ஆனா அல் குர்ஆனை ஓதுறதுக்கு, அல் குர்ஆனை படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸுக்கு அனுப்பினா அதுக்கு ஒரு தொகையை கொடுக்கறதுக்கு நாம யோசிக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏன் இவ்வளவு அப்படி என்று நாம யோசிக்கிறோம். ஆனா உலக கல்வியை படிக்கிறதுக்கு யோசனையே கிடையாது. எவ்வளவு உடனே இல்லைங்கிட்ட மாசம் முடியறதுக்கு இடையில அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். குர்ஆனை படிக்கிறதுக்கு நாம எடுக்கின்ற பிரயோஜனம், முயற்சி அல்லது அதற்காக நாம செய்கின்ற தியாகங்கள் இவ்வளவுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனை நாம வேகமாக ஓதக்கூடாது. சஹாபாக்கள் குர்ஆனை படிச்சாங்கன்னு சொன்னா அதை வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ணும் வரைக்கும் அடுத்த வசனங்களை படிக்க மாட்டாங்க. நாம சும்மாவே ஓதிக்கிட்டே போறோம். சில யோசிப்பாங்க, குர்ஆனை ஓதாம இருக்கிறாங்க, ஓதிட்டு போகட்டும், அதையாவது செய்யட்டும் வேண்டா. இல்ல, அல் குர்ஆன் வெறுமனை ஓதுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம் கிடையாது. அல் குர்ஆன் லியத்தப்பரு ஆயாத்தி, அதனுடைய வசனங்களை சிந்திக்க வேண்டும். அப்பதான் நாம மறுமைக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். அல் குர்ஆன் ஒன்று சொல்லுது, நாம ஒரு வழியில போறோம் என்று சொன்னா இது அல் குர்ஆனை சிந்திக்கிற விதம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உன்சிலல் குர்ஆனு லியுஅமல பிஹி, அல் குர்ஆன் எதற்காக இறக்கப்பட்டிருக்கிறது? அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம இபாதத் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும். எங்கட அமல்கள்ல, எங்கட செயற்பாடுகள்ல அல் குர்ஆன் வெளிப்பட வேண்டும். நபி அவர்கள் எப்படி இருந்தாங்க? கான குலுகுஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாடு அல் குர்ஆனாக இருந்துச்சு. அல் குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பிராக்டிக்கல்ல பார்க்கறோம்னா எங்க பார்க்கலாம்? ரசூலுல்லாஹ்வுல பார்க்கலாம். ஒரு நடமாடும் குர்ஆனாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் சஹாபாக்களும். அதே மாதிரி தான் சஹாபாக்கள் அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் வந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு மேல மறு பேச்சு கிடையாது. அல் குர்ஆனோட சொல்லுதுன்னு சொன்னா அடுத்த 8 வைக்க மாட்டாங்க. ஆரம்ப காலத்துல அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கப்படுது. ஒவ்வொரு விஷயங்கள், ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒவ்வொரு விஷயங்கள் கட்டங்கட்டமாக தடை செய்யப்படுகிறது. மதுவை பற்றி அல் குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படுகிற போது கடைசியாக அல்லாஹ் சொல்றான், இஜ்தனிபு, மொத்தமா தவிர்ந்திருங்க, வேணாம், மது வேணாம் என்று சொன்ன உடனே சந்தை தெருக்கள் எல்லாம் இந்த மதுவை வைத்திருந்த சஹாபாக்கள் அப்படியே ஊற்றி விடுறாங்க. அவங்க நினைச்சிருந்தா வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம். இல்ல, வேணாம், அல்லாஹ் தடை செஞ்சிட்டான்டா, அது வேணாம், நமக்கு தேவையில்லை. அல்லாஹுடைய பேச்ச நாம மீறக்கூடாது, அல்லாஹுடைய கட்டளையை நாம தாண்டக்கூடாது, வேணாம், அப்படியே என்ன செஞ்சாங்க? ஊற்றி விட்டாங்க. இதுதான் அல் குர்ஆனுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியம். இமாம் என்ன சொல்றாங்க? அல் குர்ஆனை கொண்டு அமல் செய்வதற்காகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது. ஃபத்தஹதன் நாசு திலாவத்தஹு அமலா. ஆனா மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க?
குர்ஆனை ஓதுறத ஒரு அமலை எடுத்துக்கொண்டாங்க. குர்ஆன் ஓதுறது ஒரு அமல். அந்த வசனங்கள் சொல்ல வருகின்ற கருத்துக்களை, அதனுடைய சட்டதிட்டங்களை வாழ்க்கையில கடைபிடிப்பதற்காகத்தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அதை ஓதுறத ஒரு அமலா எடுத்துக்கொண்டாங்க. ஓதுறத நம்ம பெரிய ஒரு விஷயமாக நினைக்கிறோம். உண்மையில அதுக்கு கூலி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை ஓதுகிற போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் நமக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் அல் குர்ஆனுக்கு நாம செய்யக்கூடிய கண்ணியம் கிடையாது, உரிமை கிடையாது. அதையும் தாண்டி அல் குர்ஆனை சிந்திப்பது, அது சொல்கின்ற வழிகாட்டல்களை வாழ்க்கையில் நாம எடுத்து நடப்பது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறைப்பட்டதை போன்று அல் குர்ஆனை உதாசீனம் செய்த வெறுத்த சமூகமாக நாம இருக்கக்கூடாது. நாம முஸ்லிம் என்ற பேர்ல சொல்லிக் கொள்றோம். ஆனா அல் குர்ஆனுடைய வழிகாட்டல் நம்ம கிட்ட இல்லை என்று சொன்னா உண்மையில நாங்களும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துருவோம்ங்கிறத ஒவ்வொருவரும் கவனமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய பல வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வசனங்களையும் நாம ஆழமாக சிந்திக்கின்ற போது, உண்மையில் ஆழமாக சிந்தித்த அந்த வசனங்களை ஓதினால் என்கிற வாழ்க்கையோட நாம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த தொழுகை குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம், தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வசனம். தன்ஹா அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விடயங்கள், அருவருக்கத்தக்க விடயங்களை தடை செய்கிறது. அத்துமீறுகிற காரியங்களை அது தடுக்கிறது. யாரு தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ அவங்க மானக்கேடான விஷயங்கள், அருவருக்கத்தக்க விடயங்கள், இஸ்லாம் தடை செய்த விடயங்களை எல்லாம் செய்ய மாட்டாங்க. நாங்களும் தொழுகிறோம், நாங்களும் 5 நேரம் தொழுகிறோம், ஜமாத்தோட தொழுகிறோம். எங்கட லைஃப்ல அல் குர்ஆன் தடை செய்த விடயங்கள் நடக்கிறது. மானக்கேடான விடயங்களை நாம சர்வ சாதாரணமாக செஞ்சுட்டு வரோம். குர்ஆன் தடை செய்திருக்கிற விடயங்களை நாம யோசிக்காம செஞ்சுட்டு வரோம் என்று சொன்னா நாம உண்மையில தொழுகையாளியா? எங்கட தொழுகையில ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? இப்படித்தான் அல் குர்ஆனுடைய வசனங்களை நம்ம யோசிக்கணும். அல் குர்ஆனுடைய வசனங்களை இப்படித்தான் நம்ம சிந்திக்கணும். அன்புக்குரியவர்களே, ஒரு வசனத்தை படிச்சிட்டோம்னு சொன்னா அது என்ன சொல்லுது, அதை படிச்சிட்டோம்னு சொன்னா எங்கட லைஃப்ல, எங்கட வாழ்க்கையில பிராக்டிக்கலா இருக்குதா, நாம அதை ஃபாலோ பண்றோமா என்கிறத நாம பார்க்கணும். இதுதான் அல் குர்ஆனுக்கு நாம கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் ஓதுகிற போது முறையாக நாம கவனிக்காம எங்கட சிந்தனை வேறு பக்கம் இருக்கும். குர்ஆனுடைய வசனம் சொல்கிற ஒரு விஷயம் நாங்க சிந்திப்பது வேறு விதத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அந்த இடத்தில் அல் குர்ஆனை முறையாக சிந்திக்க முடியாது. தக்பீர் கட்டின உடனே தான் எங்களுக்கு இல்லாத யோசனைகள்லாம் வரும். தக்பீர் கட்டிட்டோம்னு சொன்னா முதலாவது நம்ம எது நமக்கு பல நாள மறக்கடிக்கப்பட்டிருந்துச்சோ அது முன்னுக்கு வந்து நிற்கும். குர்ஆன் அங்க ஓதப்படுது. தொழுகை முடிஞ்சா இன்றைக்கு தொழுகையில முதலாவது ரக்காத்துல என்ன சூரா ஓதினார் இமாம், 2வது ரக்காத்துல என்ன சூரா ஓதினார் என்று கேட்டா தெரியாது. காரணம் என்ன? நாங்க முறையா என்ன செய்யல, அதை உற்று நோக்கல, கவனிக்கல, கன்சென்ட்ரேட் பண்ணல. அன்புக்குரியவர்கள், எங்களுக்கு ஓத தெரியலன்னு சொன்னா கூட ஓத கேட்கும் போது, நாம செவி மடுக்கும் போது அதற்குரிய அந்த உரிமையை நாம கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவர்கள் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற நன்மையை போன்று ஓத தெரியாதவங்களுக்கு, ஓத தெரியாது, திக்கி முயற்சி செய்றார், படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு முயற்சி செய்றார், அல்லாஹு தஆலா அவங்களுக்கும் 2 கூலி கொடுக்கிறான். ஏனென்றால் அவர் தெரியாம கஷ்டப்பட்டு திக்கி என்ன செய்றார், முயற்சி செய்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஓத தெரியாத, இதுக்கு பிறகு நம்ம போய் கிளாஸுக்கு போயிட்டு குர்ஆன் ஓதுறதுக்கு போய் இருந்து படிக்கிறதா எங்களுக்கு வருமா, இப்படி நாம யோசிக்க கூடாது. நாம குர்ஆனை முறையா ஓதணும் என்று நினைச்சா, நான் சரளமாக அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தால் அதற்கான வழிகாட்டல்கள், அதற்கான வகுப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. ஒரு காலத்தில் அல் குர்ஆனை படிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. குர்ஆனை ஓத தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஓதுறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருப்பாங்க. அல்லது ஓதுறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது, படிக்கணும் என்ற ஆசை இருக்குது, ஓதி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஆன்லைன்ல ஹரத்தில் நடக்கக்கூடிய அந்த வகுப்புகளில் கூட பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்தாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, சோசியல் மீடியாக்கள் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதை நன்மையான விடயங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோமா என்று கேட்டால்
நம்முடைய துன்யாவுக்காக வேண்டி பயன்படுத்துவதுதான் அதிகமாக இருக்கிறது. அதன் மூலமாக நம்முடைய ஆகிரத்தை, மறுமையை நாம் பாழாக்குகிறோமே தவிர மறுமைக்காக நாம் சேமிப்பது கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, குர்ஆனை ஓதுகிற போது நமக்கு நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனை படிக்க வேண்டும். அல் குர்ஆன் சொல்கிற கருத்துக்களை விளங்கி ஓத வேண்டும். விளங்காவிட்டாலும் அந்த ஓதுகிறவருடைய அந்த பாணி, அவருடைய அந்த ஓசை சத்தத்தை வைத்தாவது நானும் அதற்கு பாசாங்கு செய்து எனக்கு அழுகை வராவிட்டாலும் அழுவது போன்று நான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆன் என்பது நாளை மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடியதாக வர வேண்டுமே தவிர நமக்கு எதிராக சாட்சி சொல்கின்ற ஒரு வேதமாக வருவதற்கு நானும் நீங்களும் இந்த குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பை நாம் மாற்றிவிடக் கூடாது. வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல் குர்ஆனை முறையாக படித்து அல் குர்ஆனுடைய கருத்துக்களை ஆழமாக விளங்கி அல் குர்ஆன் படிக்கிற நேரம் அது சொல்கிற கருத்துக்களை மேலதிகமான ஒரு தாளிலே பதிவு செய்து, இதான் அல் குர்ஆனுக்கு நம்ம அல் குர்ஆனை சிந்திக்கின்ற முறை. நம்ம பயானில் இருக்கும்போது சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா உரைக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். மாஷா அல்லாஹ், வீட்டுக்கு போனா இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துருவோம். நல்ல விஷயம். வீட்டுக்கு போனதோட மகன் வருவாரு, வைஃப் ஒரு பிரச்சனையோட வருவான், அங்கால பக்கத்து வீட்டுல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஏதாவது அந்தந்த கோல் வரக்குள்ள பயான்ல கேட்டது அப்படியே மறந்துடும். வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். ஞாபகப்படுத்துங்க, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க, மோமின்களுக்கு அது பயன் தரும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பயான்ல ஏற்கனவே கேட்டிருப்போம், தெரிந்த விஷயங்களாக இருக்கலாம். இப்படியான அமர்வுகள், இப்படியான நிகழ்ச்சிகள் மூலமாக அது நமக்கு ஞாபகம் ஊட்டப்படுகின்ற போது நம்முடைய ஈமான் கொஞ்சம் அதிகரிக்கும், ஈமான் கொஞ்சம் கூடும். இந்த நிகழ்வுக்கு பிறகு எங்கள சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் தொடர்கிறதா என்பதை நாம பார்த்து கொள்ளணும். இப்ப ரமலான் வந்துச்சு, ரமலான்ல குர்ஆனை ஓதினம், முன்சஃப்ல ஜமாத்தோட ஒவ்வொரு தொழுகையும் தொழுதம், இரவு வணக்கங்கள்ல ஈடுபட்டோம். அடுத்த நாள் விடியுது பெருநாள். பெருநாளுடைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையில பார்த்தா வளமைய மாதிரி 2 சஃப் அல்லது 1.5 சஃப் தான் பள்ளிவாசல்ல நிக்குது. அப்ப இதுதான் அல் குர்ஆனுக்கு நம்ம கொடுத்த அந்த கண்ணியமா, ரமலான்ல நம்ம பெற்ற பாடம், ரமலான் நமக்கு கொடுத்த பக்குவம் இவ்வளவுதானா? ஒரு நாள் முடியல, அப்படியே நம்ம 0க்கு வந்துட்டோம் என்று சொன்னா, அன்புக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் எப்படியான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். நரக வாயில்களை எல்லாம் மூடி சொர்க்க வாயில்களை எல்லாம் திறந்து அல்லாஹு தஆலா அமல் செய்யுங்க, இபாதத் செய்யுங்க என்று நமக்கு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தும், அந்த மாசம் முழுக்க நாம வணக்க வழிபாடுகள் செய்தும் அந்த பக்குவம் நமக்கு அடுத்த நாள் நிலைக்கல்ல என்று சொன்னால் உண்மையில நம்ம போலியாக நம்மளையே ஏமாத்திக்கிறோம் அப்படின்றத நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை பற்றி நாம பேச போனா நிறைய பேசலாம். அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு உதாரணங்களை பற்றி பேச போனா கூட நமக்கு இப்படியான அமர்வுகள் போதாது என்று சொல்கிற அளவுக்கு ஆழமான கருத்துக்களை உடைய ஒரு வேதம் இந்த அல் குர்ஆன். எனவே கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனுக்கு நாம மேலதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நாம ஏனைய துன்யாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லல. துன்யாவை நாம பார்த்து கொள்ளணும். எங்கட துன்யாவுடைய விடயங்கள் மறுமையை விட மிகைத்து விடக்கூடாது. துன்யாவுல நாம மூழ்கி போய் மறுமையை மறந்தவர்களாக மாறிவிடக் கூடாது. மறுமை எப்போதும் ஞாபகத்திற்கு வர வேண்டும். இந்த உலகத்தில நாம திருமணம் முடிச்சிருக்கிறோம், பிள்ளைகள் கிடைச்சிருக்கிறது, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், பொருளாதாரத்தில நல்ல நிலையில இருக்கிறோம், நல்ல சுவண்டியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாம் இதை எதுக்குமே தடை செய்யல, எதையுமே கூடாது வேணான்னு சொல்லல, எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியம் உரிமைகளை முறையாக நாம கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில நாம எடுத்து நடப்பதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். அல் குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்போம். அல் குர்ஆனை ஆழமாக சிந்திப்போம். அல் குர்ஆன் சொல்கிற விஞ்ஞான கருத்துக்களை நாம அதிகமாக படிப்போம். அல் குர்ஆன் வகுப்புகள் அதிகமாக நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்கள்ல அதுல நாம பங்கெடுத்துக் கொள்வோம். நாம இருக்கக்கூடிய இடம் மாஷா அல்லாஹ் அல் குர்ஆனை படிப்பதற்கு, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, நிறைய தாவா சென்டர்கள் இருக்கின்றன, அதிலே நிறைய வகுப்புகள் நடாத்தப்படுகின்றன.
ஆன்லைன் மூலமாக நாம நேரடியாக போய் அந்த வகுப்புல பங்கெடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சில சென்டர்கள்ல ஆன்லைன்ல சில கிளாஸுகள் வாரம் நடக்குது. அதுல எங்கட மக்களுடைய பங்களிப்பு, எங்களை மக்கள் அதுல ஈடுபாடு காட்டுறாங்களான்னு கேட்டா நிச்சயம் குறைவாக இருக்கிறது. பார்ப்பதற்கே மிக கவலையாக இருக்கிறது. பல சென்டர்கள் பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதில் பங்கெடுக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை மிச்சமே குறைவாக இருக்கிறது என்றால் நாம அந்த குர்ஆனுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இவ்வளவுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, நமக்கு துன்யாவுடைய வேலை பளுக்கள் நிறைய இருக்கலாம். நாம அதுல தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கோ குர்ஆனை படிக்கிறதுக்கோ எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இந்த அல் குர்ஆன் நம்மை தக்வாதாரிகளாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அல் குர்ஆன் சொல்கின்ற கருத்துக்களை ஆழமாக சிந்திப்போம். அல் குர்ஆன் சொல்கின்ற வழிகாட்டல்களை ஆழமாக எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் அல் குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களாக அல் குர்ஆனுடைய வசனங்களை ஆழமாக சிந்தித்து வாழ்வில் நடைமுறைப்படுத்துகின்ற சமூகமாக நாளை மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தை அடைகிற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.